அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி நிகழ்விற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட கோயம்புத்தூரை சேர்ந்த வல்லபாய் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வல்லபி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சிவாய நம. நன்றிங்க மேடம். அடுத்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது குழந்தை திடீரென நடக்காமல் போனால் என்ன பரிகாரம். சனிக்கிழமை உளுந்தால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை காகத்திற்கு ஏழைகளுக்கும் அளிக்கவும். சனிக்கிழமை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். வீட்டிற்கு வடகிழக்கில் தேவையற்ற பொருளை சேர்த்து வைப்பதை தவிர்க்க வேண்டும். தினமும் அரச மரத்திற்கு நீர் வார்த்தல் நல்லது. குடும்பத்தில் அனைவரும் கருப்பு நிற உடையை தவிர்க்கவும். குழந்தையை கிழக்கில் தலை வைத்து படுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்பால் சார், உங்க போனை இப்படி படுக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் வச்சீங்கன்னா தான் இப்ப ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். போனை கொஞ்சம் திருப்பின மாதிரி. ரொட்டேட் போடுங்க. ஆட்டோ ரொட்டேட் போட்டுக்கோங்க. நன்றி நன்றி. மியூட் எடுங்க. ஓகே, அவரு இருக்கட்டும், நான் பேசிட்டு கூப்பிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணரான ஆஸ்ட்ரோ ஆர் ஜெயபால் அவர்கள் நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார். இவரை வரவேற்பதற்கு முன்பாக அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதிட நல சங்க தலைவராகவும் இந்த ஜோதிட ரவரத்னாவாக இருக்கக்கூடியவர் தான் நமது வரவேற்பு கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு மதிப்பு உரைய வரவேற்புரை மற்றும் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய ஜெயபால் ஐயா அவர்கள். இவர் 13 ஆண்டுகளாக ஜோதிட பணியில் மட்டுமல்லாது சேவை பணி என்று சொல்லக்கூடிய வகையிலும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். சேவை பணினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு இயலாதவர்களுக்கு, அதாவது ஒரு உடை இல்லை அப்படின்னா அவர்களுக்கு உடை அளிப்பது, ஒரு அன்னம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது, இது போல தாய் தந்தை இழந்த இந்த குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற என்ன தேவையோ அதை வழங்குவது, ஊனமுற்றவர்களுக்கு இந்த வகையில் உதவி செய்யலாம் என்று அந்த வகையில் உதவி செய்வது, இது போல பலதரப்பட்ட தர்ம பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருக்கிறவர் தான் இன்றைய சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய ஜெயபால் ஐயா அவர்கள். அது மட்டும் அல்லாது ஸ்ரீ பச்சையம்மன் ஜோதிட நிலையத்தையும் ஐயா அவர்கள் நிறுவி அதில் ஜோதிட பணியை தொடர்ந்து கொண்டும் மற்றும் வாஸ்து ஆலோசகராகவும் இருந்து தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இத்தகைய மகத்துவம் பெற்ற சிறப்பு அம்சம் வாய்ந்த ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணரான ஆஸ்ட்ரோ ஆர் ஜெயபால் எம்ஏ தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்று நம்முடைய சிறப்புரையாற்ற, அதாவது 6ஆம் பாவகம் என்ற தலைப்பில் அதனுடைய சூட்சமங்களை நம்மிடையே எடுத்துரைக்க வந்திருக்கிறார். அவரை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும்
இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்கள், ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என வரவேற்று அவர் தன்னுடைய சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். தினந்தோறும் கேக்குதம்மா? வாய்ஸ் எனக்கு கேட்கலீங்களா? கேக்குதுங்க. நாங்க தம்ஸ் அப் கேக்குதுங்களா? ஓகே ஓகே. அதாவது தினந்தோறும் ஆள் போட்டா கூட அந்த ஆளுக்கு நம்ம கூட இருந்தா தானே சரியாகும். ஆமாமா. ஹலோ கோபி ராமமூர்த்தியா, வணக்கம்மா. நம்மளோட சிறப்புரை ஆற்ற விருந்தினருக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் அனைவரையும் மியூட் போட்டுக் கொள்ளவும். மியூட் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்க கதையை பேசாதீங்க, தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளவும். பேசுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். குழுவில் பயணிக்கும் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து வணக்கம். தேசிய மகளிர் கேக்குது ஐயா, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல, எனக்கு ரிட்டர்ன் எதுவுமே கேட்கல. அதனால இல்ல, உங்களுக்கு ரிட்டர்ன் கேட்காது. நீங்க பேசுங்க. கேட்காதுங்களா? சரி, ஓகே. தேசிய மகளிர் கூட்டமைப்பு சுடர்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் மகளிர் அணியில. அது போல வந்து பல்வேறு ஜோதிடர்களை அழைத்து சில கருத்துக்கள் பரிமாற்றம் என்பது இது மிகப்பெரிய இந்த பணியானது வந்து உன்னதமான பணி என்று சொல்லலாம். ஏன்னா ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அறிந்திருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கும். இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய கருத்து ஏன் எனக்கு கூட தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த கருத்து பரிமாற்றம் என்பது ஒரு மிக முக்கியமானது. ஆனா இன்றைக்கு அது வந்து இந்த பணி எடுத்து செய்யறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ஒரு அற்புதமான இந்த ஒரு பணி அவங்களுக்கு. எனக்கு அந்த பணி செய்த அம்மா அவர்களுக்கு வந்து பேரு கனகம்பாள், பிளஸ் வந்து மஞ்சுளம்மா, அடுத்தது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல தனம் தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்கிறாரு. இந்த பணி எடுத்து செய்யறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாதகம் பாக்குற வரோம். அதுல மெயினா கேட்கறது வேலை சார்ந்த விஷயங்களோ இல்ல நோய் சார்ந்த விஷயங்களோ பத்தி கேட்கறாங்க. நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் இருக்கும். அதுல வந்து 6ஆம் பாவம்ன்றது மிக ஒரு முக்கியமான பாவம். ஏன்னா மனிதனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம், 2வது 6ஆம் பாவம், அடுத்தது 10ஆம் பாவம். 2, 6, 10 ஒரு மனிதனுக்கு இப்ப தற்காலத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பா இருக்குது. இதுல பஞ்சபூதத்துல நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த 2, 6, 10 எல்லாமே நிலத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. பஞ்ச அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிலத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமா சொல்லக்கூடியது. அது வந்து ஒரு தோட்ட நிலத்தை குறிக்கக்கூடியது. அன்னைக்கு மனிதர்கள் வந்து வாழ்வாதாரம் வந்து அந்த தோட்ட பயிர்ல தான் இருந்தது. அன்னைக்கு வந்து இப்ப பொருளாதார காசு பணத்தை முக்கியத்துவம் வந்து கிடையாது. பண்டம் பரிமாற்றத்தில் தான் மனிதனுடைய வாழ்வாதாரம் இருந்தது. அன்னைக்கு ஒரு மனிதனுடைய வந்து தேவைகளும் அவனுடைய வளர்ச்சியும் அந்த பண்ட பரிமாற்றத்தை வச்சுதான் மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அது போலதான் வந்து நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி அதுவும் தோட்ட நிலத்துக்கு, அதுவும் ஒரு பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அது பாத்தீங்கன்னா விவசாய நிலம். அப்போ ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு எப்படி அந்த விவசாயத்தை செழுமையா வளர வைக்க முடியும் அப்படின்னு வந்து கடுமையான உழைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது வந்து கன்னி ராசியா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசி. மகரம் பாத்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு இது 10ஆம் இடமா இருக்குது. அது அந்த 10ஆம் இடம் வந்து கர்ம ராசின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த கர்ம ராசின்றது பாத்தீங்கன்னா பூமி தத்துவத்துல வந்து பாதி நீரும் பாதி நிலத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுல வந்து. அப்ப அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய உழைப்பே அத்தியாயமா இருக்குது. அது வந்து சொத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ 10ஆம் இடம்ன்றது சொத்து, நிலத்தை குறிக்கக்கூடிய பாவம். இது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அவங்க வாழ்வாதாரத்துல சிறப்பா இருக்க முடியும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய். முதல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலகட்டத்துல வந்து நோயினால் அகப்படுறாங்க.
அந்த நோய் எந்த மாதிரியான முறையில இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதுல பாத்தீங்கன்னா, முதல்ல நோய் அப்படின்னா நோய்க்கு காரணங்களை தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதுல நோய் அப்படின்னு பார்க்கும் பொழுது பஞ்சா அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. கேது என்பது அமிர்தத்தை குறிக்கக்கூடியது. கேது என்பது அமிர்தத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அது இயற்கை தத்துவத்துக்கு நிகரா சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அலோபதிக்கு நம்ம அதிகமா போறோம். அலோபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செயற்கை. இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய மருத்துவம் தான் அலோபதி மருத்துவம். அதுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இயற்கைக்கு எதிராக செயல்படுறதுனால அது ராகு பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆங்கில மருத்துவம், அலோபதி மருத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப மனிதன் ஏதோ ஒரு வகையில தனக்கு வரக்கூடிய நோயை வந்து சரி செய்யணும். ஒண்ணு அலோபதியா இருக்கலாம், ஒண்ணு இயற்கையா இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு முறையில தீர்த்துட்டு நம்ம உயிர் வாழணும். அதுதான் கணக்கு. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது சித்த மருத்துவம் பொதுவா ரொம்ப ஸ்லோவா செயல்படும். ஆனா அதுதான் நிவர்த்தி கொடுக்கறதா இருக்கும். எந்த ஒரு நோயுமே நமக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஸ்லோவா நிவர்த்தி ஆச்சுன்னா நமக்கு நிரந்தர தீர்வுன்னு அர்த்தம். எந்த ஒரு நோய் சீக்கிரமா குணமாகுதுன்னா திரும்ப அது நமக்கு ரொட்டேட்டடா திரும்பி வரும்னு அர்த்தம். அப்ப அலோபதி மருத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பி நமக்கு ரொட்டேட்டட் திரும்பி வரும் அப்படின்றதுக்கான காரணமா நம்ம எடுத்துக்கணும். இதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஆனா அலோபதி மருத்துவத்துக்கு தீர்வு கிடையாது. நம்ம மருந்து இப்ப சுகருக்கு மாத்திரை எடுத்துருக்காங்க, தீர்வு இருக்கிறதா கண்டினியூவா எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது தீர்வே கிடையாது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்கு நம்ம மூலிகை பவுடர் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மூலிகை பவுடர் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு தீர்வு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால அது பார்க்கணும். இப்ப நோய் அப்படின்னா எந்த பாவம் அப்படின்னா 6ஆம் பாவம். நோய்க்கு காரகன் யாருன்னா சனி பகவான். நோய்க்கு காரகன் சனி பகவான். அப்ப நோய்க்கு காரகத்தை நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ரெட்டிப்ப தூண்டக்கூடியது ராகு பகவானா இருக்கிறார். ராகு பகவான் இருக்கிறார். அப்ப இது நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கினா நம்ம அடுத்த இதுக்கு வந்து போக முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பஞ்சபூதங்கள்லயும் நமக்கு பல்வேறு விதத்துல நம்ம உடல் அமைப்பு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி 5 பஞ்சபூதங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாய தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய அத்தியாயம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விதத்துல மாறுபடுது. மனிதனுடைய உடல் அமைப்பு கிரக நிலையும் வச்சு சொல்லியிருக்கிறாங்க, பஞ்சபூதத்தையும் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது 12 ராசி கட்டத்துல போகும்போது ஒவ்வொரு உடல் அமைப்பும் நமக்கு தெரியும். அதுல நம்ம லக்னத்தை தொட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது 6ஆம் பாவம். அதுல பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய நம்ம உடல் உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை, தலை, அதாவது மூளை தலை தான் ஃபர்ஸ்ட் ஆகாய தத்துவத்துக்கு இருக்குது. அந்த ஆகாய தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு விதத்துல வந்து இருக்கு. பல்வேறு விதத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூளைக்கு தலைக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா என்னென்ன உறுப்புகள் அப்படின்னா கண், நம்ம கண்ணு வந்தும் அதை சார்ந்துதான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காது, வாய், இது எல்லாமே தலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தலை, முகம் இதை சார்ந்து வரக்கூடியது. ரைட்டுங்களா? அப்ப இதை நம்ம வந்து யாரெல்லாம் வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து காற்று தத்துவத்துக்கு நுரையீரலை வந்து குறிக்கும். நம்ம உடம்புல வந்து நுரையீரல், நுரையீரலோட என்ன, நுரையீரல் என்ன சுவாசம், அதை காற்றுனாலே சுவாசம் இல்லைங்களா? அப்ப அந்த சுவாசத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுவாசத்தோடு ரத்தம் வந்து செயல்படும். ரத்தம் நம்ம உடம்புல வந்து ரத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தசை நார்கள் மூலம், தசை அதாவது சுவாச தசைகள் மூலம் வந்து சுவாச குழாய்கள் மூலமாகவும் நம்மளுடைய அதாவது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்ப மனிதனுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுறது ஆக்சிஜன். இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சிஜன் வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உதவுது. அதே போல வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்துக்கும் நமக்கு இந்த உதவி செய்யுது. இதுக்கு எல்லாமே இந்த காற்று தத்துவம் முக்கியமா பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம்னா பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தை வந்து குறிக்கும். இதயம் எப்பயுமே ஒரு டைம் வந்து பம்ப் மாதிரி லேப்டாப்னு அது இயங்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த இதயத்துல வந்து அந்த ரத்தமானது வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து இந்த இதயத்துல வந்து பல்வேறு பாகங்கள் அமைப்பு இருக்குது. பல்வேறு பாகம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இதயமே ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டதுதான் இதயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைப்பு இருக்குது.
அதுல வலது நுரையீரல் சிரை ஒண்ணு, இடது நுரையீரல் தமனி. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? சரி சரி. ஓகே சார். அதாவது நுரையீரல்ல பாத்தீங்கன்னா வலது நுரையீரல்ல சிரை, வலது நுரையீரல் சிரை, இடது நுரையீரல் சிரைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வலது ஆடிக்கல், இடது ஆடிக்கல். இது முக்கியமான பங்கு வந்து நமக்கு வந்து வகிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலத்தத்துவத்துல கல்லீரல், மண்ணீரல். இது நம்ம உடம்புல வந்து மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த இதுலயே பாருங்க, கல்லீரல் மண்ணீரல் சொல்லிட்டு வரும். இது வந்து நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து முக்கியமான ஒரு உடல் அமைப்புல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, கல்லீரல் மண்ணீரல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் மண்ணீரலோட பாத்தீங்கன்னா கணையமும் சேர்ந்து இயங்குது. நம்மளுடைய உடம்புல வந்து கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கும் இந்த கல்லீரல் மண்ணீரல் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து குளுக்கோஸாக மாற்றத்துக்கும் இது வந்து உதவி பெறுது. இது வந்து நம்ம வந்து நோய் இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் தத்துவம். நீர் தத்துவத்துல வரக்கூடியது பாத்தீங்கன்னா சிறுநீரகம். சிறுநீரகம் அது ஏன்னா நீர் அதுலயே வந்துடுது. சிறுநீரகம் கழிவுகளை வெளியேற்ற மிக முக்கிய பங்கு வகிக்குது. மனிதனுடைய முக்கியமான ஒரு உறுப்பும் இதுவும் கூட. அப்ப நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அடிப்படையில வரக்கூடியதுதான் நோய். இந்த கழிவுகள் சரியா வெளியேறலனாலும் நமக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 6ஆம் பாவம்ன்றது ஆரம்ப கட்ட நோயை குறிக்கக்கூடிய பாவம். லக்னத்திலிருந்து 6ஆம் பாவம்ன்றது ஆரம்ப கட்ட நோயை குறிக்கும். 8ஆம் பாவம் ஒரு நோய் வருதுன்னா அது 6ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணணும். அந்த நோய் தீர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி 8ஆம் பாவத்தினோட தொடர்பு இருக்கும் பொழுது அந்த நோய் தீர்க்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கும். அதே 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி 12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா மருத்துவமனைக்கு போய் நம்ம வந்து அது தீர்க்க முடியும்னு எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சர லக்னம். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் வந்து நோய் 6ஆம் பாவம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமான்றது பாக்குறேன். அது முடிஞ்ச அளவு பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஜாதகத்துல சர லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் பாதகாதிபதி யாருன்னு சொல்லிட்டு. சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகஸ்தான அதிபதியோடு 6, 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாது. இது அப்படி இருந்ததுன்னா கடுமையான நோய் வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே போல இந்த 6, 8, 12ஓட சனி, ராகு, கேது அதோட திதி சூனியத்துல அடிபட்டதுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான பாதிப்பை வந்து இழப்பீடுகளை வந்து நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பாகத்தை இழப்பீடுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுல வந்து திருமண பொருத்தம் நம்ம வந்து பார்க்குவோம். திருமண பொருத்தத்துல வந்து இந்த 6ஆம் பாவம் நோய் பாவத்தை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 6, 8, 12 பிளஸ் அதோட வந்து சனி, ராகு, கேது, பாதகாதிபதி இது 3 முக்கியமா பார்க்கணும்னா திருமண பொருத்தத்துல முக்கியமா பார்க்கக்கூடியது. ரைட்டுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சிற லக்னம். சிற லக்னத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் 9ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தோடு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் வந்து இணையக்கூடாது. அப்படி இணைஞ்சதுன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். உபய லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம் 6, 8, 12 சம்பந்தம் வந்ததுன்னா கூட நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகளை நமக்கு வந்து கொடுக்கும். ரைட்டுங்களா? அது கிரகங்களின் நோய் நம்ம எப்படி பார்க்க முடியும்னா கிரகங்கள்ல சூரியன் வந்து பித்தம் உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும். காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வந்து நோய் கொடுக்கும். சந்திரன் வந்து கபம், அதாவது சீதனம் சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்கறது, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்கறது சந்திரன். அதே போலதான் செவ்வாயும் பித்த கிரகமா சொல்லக்கூடியது, சுக்கிரனும் கப கிரகமா சொல்லக்கூடியது, புதன் வாயு கிரகத்தை குறிக்கக்கூடியது, குரு பகவான் வாதத்தை சொல்லக்கூடியது, சனி பகவானும் வாதத்தை சொல்லக்கூடியது. ஆனா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 2 தன்மை கொண்டது, வாதமும் இருக்கும் வாயும் இருக்கும். ராகு பகவான் வந்து உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குமோ வாயு தன்மையும் இருக்கும். அதே போல கேது வந்து பித்தத்தை குறிக்கும். இதுல வந்து இதை சார்ந்துதான் நோய் வந்து வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை சார்ந்துதான் நோய் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன்
சந்திரன், இந்த 2 கிரகமும் நீரை அடிப்படையாக கொண்டது. சூரியன், செவ்வாய் நெருப்ப அடிப்படையாக கொண்டது. புதன் ஒரு வாயு அடிப்படையாக கொண்டது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பனிரெண்டு பாவத்துல பாத்தீங்கன்னா 9 நவ கிரகத்தினுடைய தன்மை பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து நான் ஏற்கனவே சொன்னதா தலை குறிக்கவும், அதுல வந்து கண்ணை குறிக்கும், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே சூரியன் இதயத்தையும் குறிக்கும், எலும்பு தண்டுவடத்தை குறிக்கும். சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணா இருந்தா இடது கண்ணை குறிக்கும், பெண்ணா இருந்தா வலது கண்ணை குறிக்கும். அதே சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணா இருந்தா வலது கண்ணை குறிக்கும், பெண்ணா இருந்தா இடது கண்ணை குறிக்கும். அதை நீங்க குறிச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. சந்திரன் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நுரையீரல், ரத்தம், மனசை குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப சந்திரன் வந்து ஜாதக கட்டத்துல 6ஆம் பாவத்து தொடர்பு மனசு சார்ந்த நோய் கூட அதிகரிக்கும். அடுத்தது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை குறிக்கும். இதுல வந்து ரத்த சிவப்பு அணுக்கள், நம்ம பற்களையும் செவ்வாய் தான் குறிக்குது. தோள்பட்டை, அதாவது ஒரு பொருளை வந்து வேகமாக தூக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து தோள்பட்டை குறிக்கும். அதுக்கு வந்து எதையுமே தாங்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் பகவானுக்கு இருக்கும். அடுத்தது புதன் பாத்தீங்கன்னா சிறு நரம்புகள், தோல், கை விரல், நம்ம புக்திக்கு அவர் தான் அதிபதி. உடம்புல வந்து ஜவ்வுக்கு அதிபதி, தோள்பட்டைக்கு அதிபதி. ஆனா இங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் வேகமா தூக்க முடியாது. புதன் வந்து ரொம்ப இலகுனது, ரொம்ப சாதுவா இருக்கிறது. அதனால அது வந்து எந்த ஒரு வெயிட்டான பொருளும் தாங்க முடியாது. ஆனா செவ்வாய் வந்து எல்லா வெயிட்டும் தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது பயன்படும். அடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு, கல்லீரல், மண்ணீரல், கணையம், உடம்புல ஓடக்கூடிய சதைக்கு அவர் தான் இது, வயிறு. இப்ப இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா இந்த மாதிரியான உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும்ன்றது உங்களுக்கு ஒரு அனைத்தனமா சொல்றது. அடுத்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பாலின உறுப்புகள், ஆண் பெண் பாலின உறுப்புகளை குறிக்கக்கூடியது. கிட்னி, சிறுநீரகம், கருவலி, கன்னம், உமிழ்நீர், சிறுநீர் குழாய், இது சார்ந்த வகையில நமக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். சனி பகவான் பாத்தீங்கன்னா கால், பாதம், பெரு நரம்புகள், எலும்பு, இது எல்லாமே சனி பகவானுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா வாய், உதடு, குடல், பெருங்குடல், சிறுங்குடல். கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாயு, வாழ்வு, நம்ம உடம்புல ஓடக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வாழ்வு, கண்ணுக்கு தெரியாத வாழ்வு இருக்குதோ அதுக்கு கேதுதான் அதிபதி. தலைமுடி, இதுக்கும் வந்து கேதுதான் அதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இந்த 6ஆம் பாவத்தில் தொடர்பு வச்சுதான் நம்ம எடுத்துக்கணும். நோய் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு ராசி அப்படின்னு சொல்ல மேசம், சிம்மம், தனுசு. இதுல பாத்தீங்கன்னா காய்ச்சல், அம்மை போடுதல், அதே போல வந்து புண்கள், கொப்பளம் வர்றது, மின்சார பாதிப்பு, இது எல்லாமே அந்த மேசம், சிம்ம, தனுசுக்கு வரும். இது வந்து 6, 8, 6ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை வந்து கொடுக்கும். 6ஆம் பாவம் தொடர்பு வரும் பொழுது. 8ஆம் பாவம் வரும் பொழுது தீர்க்க முடியாத ஒரு அமைப்பை வந்து கடுமையான நோயை வந்து கொடுக்கும். 12ஆம் பாவம் வரும் பொழுது ஒரு மருத்துவமனைக்கு போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். 6, 12 வந்தா மருத்துவமனை சரி பண்ணிக்க முடியும். 8ஆம் பாவம் வரும்போது அது சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து மருத்துவம் எடுத்துட்டே இருக்கிற மாதிரி வரும். நிலராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 தொடர்புடைய வரும் பொழுது என்னன்னா ஜீரண கோளாறு அடிக்கடி வரும். ஜீரண கோளாறு வந்து அடிக்கடி வரும். தோல் நோய், பட்டை, சொறி சிறங்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமா வரும். காற்று ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். இது பாத்தீங்கன்னா 6, 8 தொடர்பு வரும்போது சுவாச கோளாறு, சளி அதிகமா படிக்கும். சுவாச கோளாறு வந்து அதிகமா இருக்கும். சளி, நுரையீரல் பாதிப்பு வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் தொடர்பு இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் ராசி பாத்தீங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம். இது 6, 8 தொடர்பு பொழுது இதுவும் சளி, சிறுநீர் நோய், அப்புறமா வந்து டிப்ஸ், காக்கா வலிப்பு, இது எல்லாமே வந்து நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி வந்து முழுமையான ஒரு வாய்ப்பு இருக்குது நரம்பு தளர்ச்சி வரத்துக்கு. இப்ப நோய் இப்ப இதே வந்து நம்ம திதி கூட நம்ம எடுத்துக்கலாம். திதியில வந்து எந்த மாதிரியான திதி நோய் வந்து அதிகமா கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்கம்பம் யோகம், நாம யோகத்துல வந்து விஸ்கம்ப யோகம்,
வியாதிபாத யோகம், வியக்காதம், வைத்திருத்தி, திருதி, இந்த யோகங்கள்ல பிறந்தா கூட நமக்கு வந்து நோய் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல வந்து ராகு சனி தொடர்பு நோய் வந்து அதிகரிக்கும். இப்ப நோய் வந்து நம்ம முழுமையா எப்படி நம்ம அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறாம் பாவ அதிபதி, ஆறாம் பாவம் அதிபதி, எந்த பாவத்துல வேணாலும் ஆறாம் பாவ அதிபதி இருக்கலாம். அப்புறம் சனி நோய்க்கு காரகனா இருக்கிறவரு, இவர்களை கொண்டுதான் நம்ம வந்து தீர்மானிக்கணும். அதே போல வந்து ஆறாம் பாவம் மூலமாக ஆறாம் அதிபதி அவர் பெற்ற அந்த பாவத்தினுடைய காரக உறவு முறை மூலமா நோய்கள் வந்து நமக்கு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆறாம் பாவம் வந்து ஆரம்ப கட்ட நோயை குறிக்கும். ஒருத்தர் வந்து நம்ம உணவுனால வந்து நம்ம நோய் வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? உணவுனால ஏற்படக்கூடிய நோய் எதுனா, நோய்க்கு காரகன் யாருன்னா செவ்வாய் தான். உணவினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு காரகன் செவ்வாய். பரம்பரை நோய்க்கு காரகன் சனி பகவான். ஆறாம் அதிபதியுடன் சனி இருந்தால் அது நோய் என்று அறிய வேண்டும். ஆறாம் அதிபதி, ஆறாம் பாவம், ஆறாம் அதிபதியுடன் சனி இருந்தால் அது நோய் இருக்கும் அப்படின்னு நம்ம முதல் கட்டமா எடுத்துக்கணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆறாம் பாவத்திலோ அல்லது ஆறாம் அதிபதியுடன் சனி இருந்தால் தீராத நோய் வரும். ஆறாம் பாவத்திலோ ஆறாம் அதிபதியுடன் சனி இருந்தால் தீராத நோய் வரும். ஆறாம் அதிபதியுடன் பாதகாதிபதி தொடர்பு கொண்டாலும் நோய் வரும். அடுத்தது ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, இல்ல எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அல்லது எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஆறாம் அதிபதி எந்த ராசியில் அமர்கிறாரோ அந்த ராசியின் தன்மைக்கேற்ப நோய் வரும். ஆறாம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய தன்மைக்கேற்ப நோய் வரும். ஆறில் நின்ற கிரகம், ஆறாம் இடத்தில் நின்ற கிரகம், ஆறில் நின்ற கிரகத்திற்கு சனி தொடர்பு இருந்தால் பார்வை சேர்க்கை எடுத்துக்கணும். பார்வையும் சேர்க்கையும் எடுத்துக்கலாம். சனி தொடர்பில் இருந்தால் நோய் வரும். ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்ன புள்ளியில் நின்றாலும் நோய் வருதும் என்று ஊர்ஜிதமாக எடுத்துக்கொள்ளலாம். நோய் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படி இருக்குன்னு சொன்ன, நோய் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சுப கிரகங்கள், அதுல வளர்ப்பறை சந்திரன், இதெல்லாமே சுப கிரகங்கள் சொல்லக்கூடியது. இந்த சுப கிரகங்கள் ஆறாம் பாவத்தை பார்த்தால் வளர்ப்பார், அதாவது குரு பார்த்தா வளர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இயற்கையாகவே அந்த இடத்துல வளர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நோய் இருந்தா நோய் வளரும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல வளரும். நல்லது இருந்தால் நல்லது நடக்கும், கெட்டது இருந்தால் கெட்டது வளரும். அது போன்றது அது. அப்ப ஆறாம் அதிபதி குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால் நோய் அதிகமாகும். ஆறாம் அதிபதியை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால் நோய் அதிகமாகும். இதுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சார கிரகத்தில் தீர்வு எப்ப கிடைக்கும்னா, கோச்சார கிரகத்தில் குரு சுக்கிரன் நிவர்த்தி கொடுப்பார். கோச்சார கிரகத்தில் அந்த பாவத்தை குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டால் அது வந்து நிவர்த்தி கொடுக்கும். அதாவது குரு வந்து உற்பத்தியாளர்னு பேருங்க. குரு வந்து உற்பத்தியாளர். எப்படின்னா 100% உற்பத்தி பண்ணிடுவார். சுக்கிரன் வந்து அவரும் வந்து உற்பத்தி பண்ணுவாரு, 75% உற்பத்தி பண்ணுவார். இப்ப இது பாருங்க ஒரு விதி, குருவினாலும்
சுக்கிரனாலும் வரக்கூடிய நோய்கள், குருவினாலும் சுக்கிரனாலும் பார்த்து வரக்கூடிய நோய்கள் அதிக வலி இருந்தாலும் நிவர்த்தி சீக்கிரம் கிடைப்பதாகும். நிவர்த்தி சீக்கிரம் கிடைப்பதாகும். அதுவே அந்த பாவத்தை வந்து ராகு தொடர்பு கொண்டால், 6ஆம் பாவத்தை ராகு தொடர்பு கொண்டால் நோயை பெருக்குவார். நோயை பெருக்குவார். 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் அல்லது 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் தாங்க முடியாத நோய், வலி, வேதனை அதிகமாக இருக்கும். பத்தாம் அதிபதி வந்து காலபுருஷத்துக்கு 10ஆம் அதிபதி வந்து கர்மகாரகன் சொல்றோம். கர்மகாரகன். இப்ப 6ஆம் அதிபதி 6ஆம் பிளஸ் 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி பிளஸ் 6ஆம் பாவம் பிளஸ் சனி பகவான், இந்த கிரகத்தோடும் 6ஆம் அதிபதி பிளஸ் ராகு, அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி பிளஸ் கேது, 6ஆம் அதிபதி பிளஸ் செவ்வாய், இவர்களோடு சேர்ந்த பாதகாதிபதி மிக பெரிய அளவில் நோய் வலிமையாக இருக்கும் அல்லது வலிமையாக நோய் மாறும். பாதகாதிபதி தொடர்பு வந்தாலே தீராத நோயாக மாறும். தீராத நோயாக மாறும். அல்லது பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் தீராத நோய் உருவாகும். இது வந்து கர்ம நோயின்னு சொல்லக்கூடியது. கர்ம நோய்னா பரம்பரையா வரக்கூடிய நோயை கூட எடுத்துக்கலாம் நீங்க வந்து. இப்ப இந்த கிரகம் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா அவங்க மருத்துவமனைக்கு மட்டும்தான் போய் தீர்க்க முடியும் அந்த நோயை வந்து. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு நோய்க்கு சிகிச்சை பெறதுக்காக போவாங்க. ஆனா கூட இன்னொரு நோய் சேர்ந்து வரும். அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் அதிபதி எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனை ஆகிறதோ, 6ஆம் அதிபதி எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனை ஆகிறதோ அந்த பாவம் சார்ந்த நோய், அந்த கிரகம் சார்ந்த நோய் வரும். ஆறாம் அதிபதி கூட்டு கிரகம், அந்த கிரகம் பரிவர்த்தனை ஆவதால் அதுவும் தீராத நோயாக வரும். ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் மேஷத்திலையும் செவ்வாய் ரிஷபத்திலையும் மகர லக்னமா இருந்து 6ஆம் அதிபதி புதன் அவர் 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை வரும் பொழுது இந்த கூட்டு கிரக நோய் உருவாகும். சரி, இந்த மாதிரி நோய் எல்லாம் வந்தா இதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி நோய் வருதுன்னு சொன்னா அதுக்கு நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அதுக்கு 6ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு நேர் 7ஆம் இடம் நிவர்த்தி. 6ஆம் அதிபதி எங்க நிற்கிறாரோ அந்த வீட்டிற்கு நேர் 7ஆம் இடம் நிவர்த்தி. நிவர்த்தி ஸ்தான அதிபதி 6ஆம் அதிபதி எந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் உள்ளார் அல்லது எந்த இடத்திற்கு எந்த பாவத்தில் உள்ளார் அந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் நோய் வந்து நிவர்த்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு செவ்வாய்னா முருகன், சிவன்னா சூரியன்,
சந்திரன்னா அம்பாள், புதன்னா பெருமாள், சுக்கிரன்னா மகாலட்சுமி, சனி பகவான்னா காவல் தெய்வம், ஐயனார், கருப்புசாமி, குரு ஜீவசமாதி. இது போன்ற நம்ம தெய்வங்களை வந்து கோச்சார ரீதியா எடுத்துக்கும் பொழுது அந்த நமக்கு ஒரு நோய் நிவர்த்தி, சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதுல குறிப்பு பாருங்க, நிவர்த்தி ஸ்தானமாக வரக்கூடிய பாவங்கள், அதாவது 6ஆம் அதிபதிக்கு நேர் 7ஆம் இடம் நிவர்த்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த நிவர்த்தி ஸ்தானமாக வரக்கூடிய பாவங்கள் மற்றும் நிவர்த்தி ஸ்தான அதிபதி எக்காரணத்தை கொண்டும் திதி சூனியமாக இருக்கக்கூடாது. அப்படி திதி சூனியமாக இருந்தால் முதலில் திதி சூனியத்துக்கு நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு தான் கோவில் வழிபாடு எடுத்துக்கணும். 6ஆம் அதிபதி நேர் 7ஆம் வீட்டு நிவர்த்தின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டோம்னா அது பலன் கொடுக்காது. ஏன்னா அது திதி சூனியத்துல இருந்தா முதல்ல திதி சூனியத்துக்கு தான் நம்ம பரிகாரம் எடுத்துக்கணும். திதி சூனிய பரிகாரம் முடிச்சிட்டு நம்ம ஒரு கோவில் வழிபாடு எடுத்துக்கணும், அந்த நோய் நமக்கு நிவர்த்தி கொடுக்கறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது. நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி பாவம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜாதக கட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தி பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம், 5ஆம் பாவம். லக்னத்திலிருந்து 3ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் நோய் எதிர்ப்பை குறிக்கக்கூடிய பாவம். ஏன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம் தைரியம், வீரியம். ஒரு மனிதன் வந்து நோய் வந்து தைரியமா இருந்தா மட்டும்தான் நோயை வெல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. அது போல அந்த 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், இந்த 2 பாவமும் ஒருத்தருக்கு வலுவா இருந்ததுன்னா அவங்க வந்து நோயை வந்து எதிர்கொள்ள முடியும், அந்த நோயிலிருந்து விடுதலை பெற முடியும். இப்ப வந்து ஒரு மனிதன் வந்து சரியான விதத்துல வந்து உணவு, அதாவது மனிதன் செய்யக்கூடிய வேலைகளே 6ஆம் பாவம் தான். இப்ப அவன் வந்து சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல தூங்கணும், அதே போல வந்து சரியான நேரத்துல வந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே அவன் செய்யணும். அப்படி செஞ்சா அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காது. ஆதி காலத்துல வந்து சூரியன் தான் நேரத்துக்கு அதிபதியா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியன்ற ஒரு கிரகம் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி தான் எந்திரிச்சு அன்னைக்கு காலை கடலாம் முடிச்சு அவங்களுடைய வேலைப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் அதை செய்யறதில்லை. அப்படி செய்தால் நமக்கு அந்த சூரியனுடைய ஒளி ஆற்றல் நமக்கு பிரகாசமாக கிடைக்கும். அப்ப சூரியன் தான் நிவர்த்தி கிரகமாகவும் இருக்கிறாரு. அதே போல சந்திரன் நோய் எதிர்ப்பு கிரகம் அப்படின்னு சொல்லும் போது 3, 5 சொல்லியிருக்கிறோம். லக்னத்துக்கு 3, 5 சொல்லியிருக்கிறோம். அந்த 3, 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 3ஆம் பாவம் புதன் வீடா இருக்கும், காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் சூரியன் வீடா இருக்கும். அது வந்து காலத்துக்கு சொல்றது. இது உங்க லக்னத்துக்கு எந்த பாவம் வேணுமானாலும் இருக்கலாம், அது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். சூரியன் வந்து உடலுக்கு வந்து தெம்பை வந்து அதிகப்படுத்துவார். புத்துணர்ச்சி மற்றும் புத்துணர்ச்சி வந்து கொடுக்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றலை வகிக்கிறார் சூரிய பகவான். சந்திரன் வந்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறார். சந்திர பகவான் வந்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறார். சுக்கிர பகவான் வந்து நம்ம உடம்புல ஓடக்கூடிய வீரிய சக்திக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அப்ப இது எல்லாமே நம்ம வந்து முறையா நம்ம வந்து ஜாதகத்தை அணுகி பார்க்கணும். இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வரவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நான் வந்து ஒரு சிகிச்சை பெறலான்னு இருக்கிறேன், நான் அது போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்ம அவங்க ஜாதக ரீதியா நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும் ராசி பாகங்களை, இப்ப வந்து ஒருத்தர் அறுவை சிகிச்சை செய்யலான்னு இருக்கிற அந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து இந்த நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஒரு பதில சொல்லலாம். சூரியன் சந்திரன் ராசி கட்டத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய உடல் உறுப்புகளை நம்ம வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு மிகப்பெரிய உடல் நமக்கு வந்து உடலே வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். 1க்கு 2 பல விதமா நமக்கு நோயை கொடுக்கும்.
அது வந்து உயிருக்கே சேதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னா சூரியன் சந்திரன் தான் ஒரு மனிதனுக்கு நிலையான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவங்க. அப்ப அந்த பாவத்தை எங்க நிக்குதோ அதுக்குண்டான நம்ம உடல் பாகங்களை வந்து நம்ம அறுவை சிகிச்சை எடுக்கும் பொழுது நம்ம உயிர் வாழக்கூடிய தகுதி என்பது இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனி எங்கு உள்ளாரோ அங்கு கண்டிப்பாக நோய் வரும். அது அல்லது தனித்தோ இணைந்தோ இருந்தாலும் நோய் வரும். அது சார்ந்த நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கும் பொழுது கவனமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நோய் சீக்கிரம் வந்து அதாவது நோய் வந்து எளிதில் குணமாகும், சீக்கிரம் குணமாகும். ஜாதகத்துல சூரியன் சந்திரன் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து சூரியன் சந்திரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நோய் இருந்தாலும் அது சீக்கிரம் குணமாகிறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வலுவாக இருந்து, அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்து 6ஆம் அதிபதி வலு குன்றி இருந்தால் நோய் இருந்தாலும் சீக்கிரம் குணமாகும். நோய் இருந்தாலும் சீக்கிரம் வந்து குணமாகும். அடுத்து லக்னாதிபதி 6-8ல அதிகமான கிரகங்கள் இருப்பது அவங்களுக்கு வந்து அதிகமான நோய் இருக்கிற மாதிரி வந்து நோய் அமைப்பை வந்து கொடுத்துவிடும். மருத்துவமனைக்கு செல்பவர்கள் இப்ப மருத்துவமனைக்கு போறாங்க இல்லைங்களா, மருத்துவமனைக்கு போறவங்க வந்து லக்னம், அதாவது கோச்சார லக்னம் 6-8ஆக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜென்ம லக்கணத்துக்கும் 6-8ஆ இருக்கக்கூடிய நாள்ல வந்து நம்ம போகக்கூடாது. அப்படி போனாலும் அது நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்கும். ராகு கேதுக்கள் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் மேசம் முதலாக கொண்டு பாவமாக வரும்பொழுது அந்த பாவ நோய் வந்து அதிகரிக்கும். அந்த பாவ நோய் வந்து அதிகரிக்கும். அப்ப இதெல்லாமே நம்ம வந்து நோய் சிகிச்சை வந்து நம்ம போகும் பொழுது இதெல்லாமே இந்த பாவம் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து ஏற்கனவே வந்து முன்கூட்டியே வந்து இது பார்த்துட்டு போறவங்களுக்கு இது பயனடையும். திடீர்னு நாளைக்கு ஒரு நோய் வருது, இன்னைக்கு நான் சிகிச்சை பெற்றே ஆகணும்னா அதுக்கு தீர்வு கிடையாது. இது அவங்க கர்மத்தினுடைய பலன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் வந்து திரும்ப ரெட்டிப்பா வரும். அது மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வக்ரமானால் அவங்களுக்கு வந்து நோய் திரும்ப வரும். 6ஆம் அதிபதி வக்ரமானால் நோய் வந்து அவங்களுக்கு திரும்ப வரும். 6ஆம் அதிபதி வக்ரமானால் 12ஆம் அதிபதி பார்வை தொடர்பு இருந்தால் மருத்துவமனைக்கு போய் தான் அதுக்கு தீர்வு காண முடியும். ஒரு சில பேருக்கு வந்து மருந்து எடுக்கிற பொழுது அந்த மருந்து எடுக்கிறதுக்கு உண்டான நேரத்தை கேட்பாங்க. நான் எந்த டைம்ல வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் எந்த நாள்ல போய் நான் மருந்து எடுத்துக்கலாம், இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஆஸ்பத்திரி போறத கூட ஒரு நாள் கேட்பாங்க. ஒரு சில பேர், நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரனால நம்ம வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறதுக்கு நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து நோய் சீக்கிரமா குணமாகறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட கூட்டு போனா நோய் வந்து நிவர்த்தி ஆகும். நமக்கு வந்து இல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நோய் அந்த ஒரு மருந்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நோய் குணம். ஏன்னா கேது பகவான் வந்து அமிர்தத்தை குறிக்கக்கூடியவர். அது போல வந்து ராகு வந்து விஷத்தை வந்து கொடுக்கக்கூடியவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யமகண்ட காலத்துல வந்து நம்ம வந்து நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கணும், நமக்கு உடனே தீர்வு கிடைக்கும். ஆனா ராகு காலத்துல நம்ம வந்து மருந்து எடுத்துக்கணும்னா நோய் வந்து அதிகரிக்கும், நோய்க்கு வந்து தீர்வு கிடைக்காது. அது வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு சில பேர் ராகு காலத்துல வந்து மருந்து சாப்பிடுவாங்க, நோய் தீராது, திருப்பி நோய் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது நம்ம வந்து பார்க்கணும். ஆனா யமகண்ட காலத்துல வந்து நோய்க்கு மருந்து எடுத்துக்கினா கண்டிப்பா தீர்வு கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா யமகண்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய அனுகிரகம் தான் அதிகமா இருக்கும். அதனால கேது பகவான் அமிர்தம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் அமிர்தம் போல நமக்கு வந்து சீக்கிரம் வந்து குணமடைஞ்சிடும். ராகு காலத்துல வந்து எப்பவுமே மருந்து உட்கொள்ளக்கூடாது. இப்ப வந்து சில பேர் வந்து மாத்திரை மருந்து நான் எடுத்துக்கிறதுக்கு எந்த நாள்ல எடுத்துக்கலாம், இல்ல எந்த டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துல வந்து ராகு கால நேரத்துல வந்து மருந்து நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது. அதே போல வந்து ராகு காலங்கள்ல வந்து மருத்துவமனைக்கு நம்ம வந்து செல்லக்கூடாது. ராகு காலத்துல வந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. சனிக்கிழமை நாள்ல மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. சனிக்கிழமை நாள்ல மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. அதே போல வந்து ஆபரேஷன் செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல போகக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நாள்ல போகக்கூடாது. குளிகை நேரத்துல வந்து கூட மருத்துவமனைக்கு வந்து நம்ம வந்து போகக்கூடாது. குளிகை நேரத்துல வந்து மருந்து உட்கொள்ளக்கூடாது. மருத்துவமனைக்கு வந்து போறது சிறப்பல்ல. அதே போல பூச நட்சத்திர நாள்ல மருந்து உட்கொள்ளக்கூடாது. பூச நட்சத்திர நாள்ல மருந்து வந்து உட்கொள்ளக்கூடாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மருந்து வாங்குவாங்க. அது அவங்களுக்கு தவறான மருந்து கிடைச்சிரும். எல்லாருக்குமே அது மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது ஜாதக கட்டத்துல அந்த அமைப்பு இருந்தாதான் அது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம். அதாவது ஆறாம் பாவ அதிபதி பாதகாதிபதியுடன் ஆறாம் பாவ அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு தவறான மருந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. தவறான மருந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஜாதக கட்டத்துல ஆறாம் அதிபதி பாதகாதிபதியோட சேரும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்னா மருந்து வந்து டாக்டர்கிட்ட இன்னொரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இது வந்து இதுக்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம். நிறைய விதத்துல கூட எடுத்துக்கலாம் நீங்க ஜாதக கட்டத்துல. இப்ப 3ஆம் பாவம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, பேப்பர் சம்பந்தப்பட்டது. அப்ப வந்து அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதை படிச்சு பார்த்துட்டு எடுத்துக்குவாங்க. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்கன்னு நம்ம சொல்லலாம். நிறைய விதத்துல அதை வந்து நம்ம தொடர்புபடுத்தி எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி பாதகாதிபதியோட சேரும் பொழுது நம்ம இந்த மாதிரி அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ ஒரு தடவை 2 தடவை நம்ம வந்து அந்த என்ன எதுக்கு கையெழுத்து போடுறோம் என்ன ஏதுன்னு படிச்சு பார்த்துட்டு கூட நம்ம கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப கர்ம நோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கர்ம நோயானது நமக்கு வந்து உருவாகும். அதே போல வந்து 10-8 தொடர்பு கொள்ளும் பொழுதும் கர்ம நோய் என்பது உருவாகும். சனி சம்பந்த பெறும் பொழுதும் கர்ம நோய் வந்து உருவாகும். ஆறாம் அதிபதி லக்னத்தில் வந்து உச்சமாகக்கூடாது. 6ஆம் அதிபதி லக்னத்துல வந்து உச்சமாகக்கூடாது. அப்படி உச்சமாகனா நோய் வந்து அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி தொடர்பு வந்து வாழ்நாள் நோய் வந்து பிரச்சனை கொடுக்கும். 8ஆம் அதிபதி வந்து வாழ்நாள் நோய் பிரச்சனை கொடுக்கும். இது வந்து நம்ம நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம நிறைய விதத்துல முடிவு பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப 6ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொண்டா ஜாதகர் முயற்சி பண்ணா கடன் கிடைக்கும். அதே போல 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா குடும்ப முயற்சி பண்ணா அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும். அது போல வந்து 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது 3ஆம் இடம் தான் சகோதரன் இல்லையா? அப்ப சகோதரன் முயற்சி செஞ்சா அவங்களுக்கு கடன் கிடைக்கும். 6ஆம் அதிபதி 4ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் பொழுது 4ஆம் இடம்ன்றது தாய், 4ஆம் இடம் சொத்து வச்சு கூட நம்ம கடன் வாங்கலாம். தாய் முயற்சி பண்ணாலும் கடன் வாங்கலாம். வண்டி வாகனத்தை வச்சு கூட நம்ம வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி வந்து 5ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பூர்வீக சொத்து வச்சு நம்ம வந்து கடன் வாங்கலாம். குழந்தைகள் மூலியமாகவும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பணம் வந்து கிடைக்கிறதுக்கான கடன் மூலியம் பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அது கொஞ்சம் நமக்கு நிறைய விதத்துல தடைகளை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலியமா நமக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல மனைவி மூலியமா நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து கடன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உயிரை வச்சு நம்ம வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ முன்னோர்கள் வந்து நமக்கு உயில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த உயிரை வச்சு நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம். அல்லது வந்து எல்ஐசி போட்டு வச்சிருப்போம். அந்த பாண்டை வச்சு கூட நம்ம வந்து கடன் வாங்கலாம். அந்த மாதிரி அமைப்பும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல வந்து 6ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும். 9ஆம் அதிபதி தந்தை முயற்சி எடுத்தாலும் அவங்க ஜாதகருக்கு வந்து கடன் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில. ரைட்டுங்களா? அதே போல வந்து 10ஆம் பாவம் 10னா தொழில் மூலியமா நம்ம கடன் வாங்குறது. தொழில் மூலியமா நம்ம கடன் பெற்று நம்ம வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ண முடியும். 11ஆம் பாவம் சிறு சேமிப்பு, நம்மளுடைய வங்கி கணக்கு இருப்பை வச்சு நம்ம கடன் வாங்க முடியும். இப்ப நம்ம பேங்க்ல வந்து பணம் சேர்த்து வச்சிருப்போம். அந்த பணத்தினுடைய பரிவர்த்தனை வச்சு நம்ம வந்து கடன் வாங்க முடியும். ரைட்டுங்களா? 12ஆம் பாவம் பாத்தீங்கன்னா விரயஸ்தானம்.
12ஆம் பாவம் வந்து மேக்சிமம் 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது நிறைய விதத்துல வந்து தடைகளை தான் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அப்ப இது போன்ற வகையில நிறைய விதத்துல நமக்கு வந்து அந்த 6ஆம் பாவம் வந்து நம்ம கடன் பெறத்துக்கும் நமக்கு உதவி செய்யுது. அதே போல வந்து நோய் அதிகரிக்கிறதுக்கும், நோய் நிவர்த்தி பண்றதுக்கும் சில கிரகங்களும் நமக்கு வந்து துணை நிக்குது. அது ஜாதகத்துல நாம வந்து முழுமையா ஆய்வு செய்யணும். இதுலயே 6ஆம் பாவம் வந்து வேலைக்கு ஒருத்தர் முயற்சி பண்றாரு அப்படின்னா, 6ஆம் பாவம்னா வேலை ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு வேலைக்கு முயற்சி பண்றோம்னா, லக்னத்தை தொடர்பு கொள்ள ஜாதகர் தான் முயற்சி பண்ணிக்கணும். இது முன்ன சொன்ன அதே அமைப்பு தான் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி விதத்துல நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏன்னா நான் ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பார்த்து பண்ணுங்க. சிறப்பு சிறப்பு சார். அருமையாக வந்து 6ஆம் பாவத்தை பற்றி விளக்கி சொல்லியிருக்கார். நமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சி இன்று 65வது நாள். அதாவது கூட்டினால் 2 வருகிறது. 2 என்பது சந்திரனை குறிக்கும். எனவே ஐயா திருவோண நட்சத்திரை சார்ந்தவர். மேலும் 2 என்பது சந்திரன். சந்திரன் என்பது உணவு. சந்திரன் என்றால் நீர். எனவே பசும்பால் ஆகிய ஜெயபால். மேலும் சந்திரன் என்றால் வெள்ளை. எனவே ஐயா ப்ளூடூத் வெள்ளை நிறத்தில் வந்துள்ளார். மேலும் சந்திரன் என்றால் மருதாணி. ஐயா கை நிறைய மருதாணி போட்டு வந்துள்ளார். இன்று தேதி 6/3/2026 19 கூட்டினால் 10. 10 என்பது ஆங்கிலத்தில் தர்மபுரி என்னும் ஊருக்கு 10 எழுத்துக்கள் கொண்டது. மேலும் 10ஐ கூட்டினால் 1. 1 என்றால் சூரியன். எனவே தர்மபுரி சார்ந்த ஆண் ஜோதிடர். மேலும் தமிழ் மாசி 22. மேலும் இன்று சதுர்த்தி. 22ஐ கூட்டினால் 4. சதுர்த்தி என்பது 4. ஜெயபால் என்னும் தமிழ் எழுத்துக்கள் 4 கொண்டது. மேலும் 4 என்பது ராகை குறிக்கும். ராகு என்றால் கட்டம் போட்ட சட்டை அணிந்து கொண்டு ஐயா வந்துள்ளார். மேலும் இன்று ஆங்கில தேதி 6. 6 என்பது சுக்கிரன். எனவே இன்று 6ஆம் பாவம் தலைப்பு ஐயா எடுத்துக்கொண்டது. 6 என்பது சுக்கிரன். மேலும் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய உரை வந்துவிட்டது. சுக்கிரனுடைய கூட்டமைப்பு உரை நடந்து கொண்டுள்ளது. மேலும் ரமலான் தேதி இன்று 16. கூட்டினால் 7. 7 என்றால் கேது. எனவே ஜோதிடம் பற்றி வகுப்பு. அதே 7 என்றால் கேது என்றால் மூலிகை. எனவே மூலிகை பற்றிய உரை இன்று ஐயா சிறப்பாக எடுத்தார். மேலும் ஜெயபால் என்னும் ஆங்கில எழுத்துக்கு 7 எடுத்துக்கொண்டது. அதே போல் கேது என்றால் தாடி. எனவே ஐயா தாடியுடன் வந்துள்ளார். இன்று சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாய் சாரம். மேலும் அவயோகி இன்று அவிட்டம். எனவே செவ்வாய் என்றால் சிவப்பு. எனவேதான் சிவப்பு கயிறில் ருத்ராட்சம் அணிந்து ஐயா வந்துள்ளார். இன்று விருத்தி நாம யோகம். விருத்தியின் யோகி புதன். புதன் என்றால் பச்சை. எனவேதான் பச்சையம்மா ஜோதிட நிலைய ஆசிரியர் வந்துள்ளார். மேலும் புதன் நம்பர் 5. அதே தர்மபுரி என்னும் ஊருக்கு தமிழில் 5 எழுத்து கொண்டது. இன்று வாஸ்து நாள் என்பதால் வாஸ்து நிபுணர் நம் மேடையை அலங்கரிக்க வந்துள்ளார். மேலும் இன்று பாலவ கரணம். பாலவன் கரணமுடைய வாகனம் புலி. ஐயா புலி வாகனம் கொண்ட ஐயப்ப பக்தர் கூட. மேலும் இதுவரை சிறப்பாக வகுப்பெடுத்த ஜோதிட புலி என்ற பட்டம் பெற்ற தர்மபுரி தர்மவான் ஜெயபால் ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் பாலவ என்னும் கரணத்திற்கும் ஐயாவின் பெயர் ஜெயபால். 2லும் பால என்ன தொடர்பு உள்ளது என்பது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் தர்மசாஸ்தாவின் தர்ம தலைவன் என பெயர் பெற்ற ஐயாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த கூட்டமைப்பு. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் அனைத்து ஆர்வலருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.